ரீசெண்டாக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே வந்து எந்தெந்த காலேஜில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டு எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு வேகன்சி லிஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சாங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் ஸ்டில் இப்போ வரைக்குமே வந்து பப்ளிஷ் பண்ணல. பட் இருந்தாலுமே ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க, டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஈஸியாக வந்து எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும். ஆனால் எலெக்ஷன் வருது, நான் வந்து படிக்க மாட்டேன், படித்தா டைம் வந்து வேஸ்ட் ஆகுது, நான் காலேஜில் வந்து ஒர்க் பண்ணல, நான் அப்படியே இருப்பேன் அப்படின்னா நீங்கள் அப்படியே இருக்க வேண்டியதான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமி மட்டும் இல்ல, ஃபர்தரா உள்ள மற்ற அகாடமில பாத்தீங்கன்னா படிச்சிட்டு இருக்காங்க, டெஸ்ட் பிராக்டிஸ் பண்றாங்க. அப்போ நம்ம அகாடமி சார்பா பாத்தீங்க அப்படின்னா இந்த டிஆர்பி நடத்தக்கூடிய கவர்மெண்ட் பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாமுக்கு பாத்தீங்கன்னா டெக்னிக்கல், நான் டெக்னிக்கல் இந்த ரெண்டுக்குமே வந்து கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் தமிழ் மீடியம், தகுதிதருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியம், அதே மாதிரி டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த மட்டும் டெக்னிக்கல், நான் டெக்னிக்கல் இந்த ரெண்டுக்குமே பார்த்தோம் அப்படின்னா சிலபஸை பேஸ் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல்லி இப்போ என்ன அப்டேட் இருக்கோ அதனை சார்ந்து உங்களுக்கு தேவையான பிடிஎஃப் ஃபார்மேட், சாஃப்ட் காப்பி மெட்டீரியல் அண்ட் ஆன்லைன் டெஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்கும். ஈஸியாக வந்து நீங்கள் எக்ஸாம் அண்ட் டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரே ஒரு விஷயம்தான், டிஆர்பி நடத்தக்கூடிய கவர்மெண்ட் பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாம், இந்த எக்ஸாமுக்கான வேகன்சி லிஸ்ட்டை இப்போ ரீசெண்டாக டிஆர்பி போர்டு வந்து கலெக்ட் பண்ணாங்க. அதனை சார்ந்து இந்த எக்ஸாமுக்கான அறிவிப்பை வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆனுவல் பிளானரில் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஸ்டில் இப்போ வரைக்குமே வந்து எந்த அப்டேட்டுமே இல்லை. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ரீசெண்டாக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே வந்து எந்தெந்த காலேஜில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டு எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு வேகன்சி லிஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சாங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் ஸ்டில் இப்போ வரைக்குமே வந்து பப்ளிஷ் பண்ணல. பட் இருந்தாலுமே நீங்கள் ஒரு கவர்மெண்ட் காலேஜில் வந்து டெம்பரரியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, பிரைவேட் காலேஜில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா எப்போது வேண்டும்னாலும் இந்த கவர்மெண்ட் பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாமுக்கான அறிவிப்பை வந்து பப்ளிஷ் பண்ணக்கூடிய பாசிபிள் இருக்கு. இந்த எலெக்ஷன் வருது, அதனால வந்து எக்ஸாமே வராது, கவர்மெண்ட் காலேஜில் வந்து அட்மிஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய கட்டுக்கதை இருக்கு. அப்படி இருந்தாலுமே நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா என்ன டிபார்ட்மெண்ட்டோ அந்த டிபார்ட்மெண்ட் சிலபஸை எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க, தகுதி தேர்வு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, கன்சிஸ்டன்சியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நீங்கள் உங்களுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கான சிலபஸை எடுத்து படிக்கிங்க, டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக இந்த வரக்கூடிய எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் வந்து கேட்கலாம், டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானரில் வந்து இல்லை, எக்ஸாமுக்கான எந்த விதமான அப்டேட்டுமே இல்லை, அப்படி இருக்கும்போது எந்த அடிப்படையில் வந்து நீங்கள் வந்து சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். உங்களுக்கே தெரியும் 2025 டெட் எக்ஸாமுக்கான எந்த அறிவிப்புமே வந்து கிடையாது. பட் இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா டெட் எக்ஸாமுக்கான அறிவிப்பை வந்து பப்ளிஷ் பண்ணாங்க, எக்ஸாமை கான்டாக்ட் பண்ணாங்க, எக்ஸாமுக்கான ரிசல்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கை ரெடியூஸ் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டெட் எக்ஸாமில் யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்காங்களோ அவங்க எல்லாருமே அடுத்து வரக்கூடிய நியமனத்திற்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க, டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஈஸியாக வந்து எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும். ஆனால் எலெக்ஷன் வருது, நான் வந்து படிக்க மாட்டேன், படித்தா டைம் வந்து வேஸ்ட் ஆகுது, நான் காலேஜில் வந்து ஒர்க் பண்ணல, நான் அப்படியே இருப்பேன் அப்படின்னா நீங்கள் அப்படியே இருக்க வேண்டியதான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமி மட்டும் இல்லை, ஃபர்தராக உள்ள மற்ற அகாடமியில் பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருக்காங்க, டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அப்போது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சிவில், மெக்கு, அப்புறம் ட்ரிபிள்இ, இசி டிபார்ட்மெண்ட், கம்ப்யூட்டர் சயின்ஸு, அதே மாதிரி நான் டெக்னிக்கல் பார்த்தோம் அப்படின்னா எம்ஏ இங்கிலீஷ், எம்எஸ்சி மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறீங்க, டெக்னிக்கல், நான் டெக்னிக்கல் அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு சொல்லி தனித்தனி சிலபஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த சிலபஸ் எடுத்து ஃபஸ்ட்டு பாருங்கள். அந்த சிலபஸில் உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? மேபி நீங்கள் காலேஜில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதனை சார்ந்த தகவல் வந்து என்ன டேட்டா இருக்குது அப்படின்னு தெரிய பாசிபிள் இருக்குது. ஆனால் நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க, எந்த விதமான ஒர்க்கும் பண்ணலை, அப்படியே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிய பாசிபிள் இருக்குது, தெரியாது. அதுதான் வந்து மஸ்ட்டு. அதே மாதிரி ஒன்ஸ் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா படிக்கிறவங்க ஈஸியாக வந்து தன்னம்பிக்கையோட தைரியமாக வந்து அட்டெம்ப்ட் கொடுப்பாங்க, ஈஸியாக பாஸ் பண்ணிட்டு ஒரு கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜில் வந்து லெக்சராக வந்து பணியில் அமருவாங்க. பட் நீங்கள் படிக்கவே இல்லை, எக்ஸாம் வந்த பிறகு தான் படிப்பேன், வேகன்சியை பார்த்த பிறகு தான் படிப்பேன் அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். நிறைய பேர் வந்து படிக்காங்க, அவங்க பாஸ் பண்ணிட்டு வேலைக்கு போயிடுவாங்க. ஸோ நம்ம அகாடமி சார்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஆர்பி நடத்தக்கூடிய கவர்மெண்ட் பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல், நான் டெக்னிக்கல் இந்த ரெண்டுக்குமே வந்து கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் தமிழ் மீடியம்,
தகுதி தேர்வு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியம். அதே மாதிரி டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த மட்டும் டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் இந்த ரெண்டுக்குமே பார்த்தோம் அப்படின்னா சிலபஸை பேஸ் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல்லி இப்போ என்ன அப்டேட் இருக்கோ அதனை சார்ந்து உங்களுக்கு தேவையான PDF ஃபார்மேட் சாஃப்ட் காப்பி மெட்டீரியல் அண்ட் ஆன்லைன் டெஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்கும். ஈஸியாக வந்து நீங்கள் எக்ஸாம் அண்ட் டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரே ஒரு விஷயம் தான், நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. நீங்கள் படிக்கவே இல்லை, நான் எக்ஸாம் வந்த பிறகு தான் படிப்பேன், வேகன்சியை பார்த்த பிறகு தான் படிப்பேன் அப்படின்னா நீங்கள் லாஸ்ட் வரைக்குமே படிச்சுட்டு இருப்பீங்க. நிறைய பேர் வந்து படிச்சுட்டு இருக்காங்க, அவங்க பாஸ் பண்ணி போஸ்டிங் வந்து பேருவாங்க. ஓகே, ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் இருக்கு, அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீலும் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்கள் படிக்கும் போதும் ப்ராப்பராக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஈஸியாக உங்கள் லைஃப் மாறுமே தவிர எலெக்ஷன் வருது படிக்கவே வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வரையுமே திங்க் பண்ணி தான் பண்ணுவீங்க, படிக்க மாட்டீங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ தொகுப்பை யாராவது BE படிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க, அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும்.